சிறப்பு விருந்தினராக வந்து நமக்கு அருமையானதொரு கடலும் சூழலிலும் என்ற தலைப்பிலே உரையாற்ற வருகை தந்திருக்கின்ற அந்த சிறப்பு அழைப்பாளர் அவர்கள் விளிம்பு நிலை மீனவர்களுடைய சமூக மாற்றத்திற்கான ஒரு முன்னேற்பு பணியினை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசு பணியில் சேருவதற்கான பயிற்சி மையத்தை நடத்தி பல்வேறு மாணவ செல்வங்களை அரசு ஊழியர்களாக்கி கொண்டிருக்கின்ற மாபெரும் பண்பாளர். அருமையானதொரு நாவல் சொந்த நிலத்தில் அகதிகளாகும் மீனவர்கள் என்ற நூலினை நமக்கு தந்திருக்கின்ற திருமிகு எழுத்தாளர் சகேஷ் சந்தியா அவர்களை உங்களது பலத்த கரகோஷத்திற்கிடையே மேடைக்கு வருக, தங்களது உரையினை தருக என அன்போடு அழைக்கின்றோம். அமைதியாக உரையினை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர்களே, இந்த மாபெரும் அரங்கிலே மாணவ பெருஞ்செல்வங்கள் அதிகமாக அமர்ந்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சியோடு பொருணை இலக்கிய திருவிழாவிற்கு என்னை அழைத்ததை எண்ணி மகிழ்ந்து ஏற்பாட்டாளர்களை, மாவட்ட நிர்வாகத்தினரை, இங்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளை எல்லாம் வணங்கி என்னுடைய இந்த உரையை தொடங்க நான் விரும்புகிறேன். ஒருவேளை நேரமானதுனால கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் எந்திரிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாணவ செல்வங்கள் அமைதியாக இடத்திலே அமருமாறு உங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தயவு செய்து மிகப்பெரிய ஆளுமைகளெல்லாம் உங்கள் முன் உரையாற்ற நமது மாவட்ட நிர்வாகம் அழைத்திருப்பதன் நோக்கம் நாளைய ஆளுமைகளாக நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே ஆளுமைகளுடைய உரைகளை கேட்டு நாளைய ஆளுமைகளாக, இலக்கிய ஆளுமைகளாக நீங்கள் மாற வேண்டும். எனவே தயவு கூர்ந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் உங்களுக்கு அதிகம் சிரமம் கொடுக்க விரும்பவில்லை என்றாலும் கூட அழைத்தவர்களுக்கு சிறப்பு செய்ய என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். கடலும் சூழலியலும். தமிழ் எங்கள் உயிருக்கு மேல் என்று சொல்வது போன்று கடல் எங்கள் உயிருக்கு மேல் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடலுக்கு உயிர் உண்டு என்பதை இந்த நாளிலே உங்களை போன்ற இளையோர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நாம் கடலை பார்த்து ரசித்திருக்கிறோம், அது ஒரு சாரார். கடலில் மீன் பிடித்து அந்த மீன்களை எல்லாம் நீங்கள் உண்டு மகிழ்ந்திருப்பீர்கள், அது ஒரு வகையினர். அல்லது அந்த கடலுக்கு அன்றாடம் சென்று மீன் பிடித்து அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதாரத்தை, வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள். அப்படி பெரும் பகுதியினர் இருக்கிறார்கள். தமிழகத்திலே 10.48 லட்சம் மீனவர்கள் நேரடியாக கடலையும் கடல்சார் தொழிலையும் நம்பி இருக்கிறார்கள். இன்னும் பலர் கடலை தங்களுடைய வணிக பண்டமாக பார்க்கிறார்கள், போக்குவரத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லது அவர்கள் பொழுதுபோக்கு அம்சமாக பார்த்திருக்கிறார்கள், விளையாட்டாக தூண்டில் போட்டு மீன் பிடிப்பதற்காக கடலை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்லலாம். ஒட்டுமொத்தத்தில் கடல் என்பது ஓர் உயிருள்ள ஒன்று என்பதை நான் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை இங்கே அறிவியல் மாணவர்கள் இருப்பீர்கள், மற்றவர்களெல்லாம் இருப்பீர்கள். இந்த சொல்லாடலிலே நீங்கள் முரண்பட்டு நிற்கலாம். என்றாலும் கூட நாங்கள் அப்படித்தான் இந்த நேரத்திலே சூழலியல் சார்ந்து சிந்திப்பதற்கு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மனிதனுடைய தோற்றம் எங்கு இருக்கும்? பரிணாம வளர்ச்சியை ஒட்டி அல்லது பரிணாமவியலாளர்கள் எல்லோரும் இப்பொழுது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஒன்றை நிரூபித்திருக்கிறார்கள், உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என்றாலும் கூட நீரிலிருந்து தான் ஒரு உயிர் தோன்றி இருக்க முடியும். அந்த வகையில் உயிரினங்களின் தோற்றம் கடல் என்ற ஒரு கருத்தும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டிய ஆய்வுகள் எல்லாம் இங்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அதை குறித்த தேடல்கள் உங்களை போன்ற மாணவர்கள் மத்தியில் கட்டாயம் வளர்ந்திருக்க வேண்டும். உலகத்தினுடைய எல்லா உயிர்களினுடைய தொடக்கம் ஒரு துளி நீராக இருக்கிறது. உலகத்தினுடைய அத்தனை உயிர்களுக்கும் நீர் ஆதாரமாக இருக்கிறது. அப்படி என்றால் உலகம் முழுவதும் அல்லது இந்த பூமி பந்தை சூழ்ந்திருக்கக்கூடிய 70 விழுக்காடு இந்த கடல் நீர் என்பது ஒட்டுமொத்த உயிரினங்களின் தொடக்கமாக அல்லது மிக முக்கியமான புள்ளியாக இருந்திருக்க வேண்டும். ஆய்வுகள் தொடர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது.
ஒருவேளை கடலை சார்ந்திருப்பவர்கள், கடலுக்கு வெகு தூரத்தில் இருப்பவர்கள் என்று நீங்கள் பிரித்து பார்க்கலாம். யாராக இருந்தாலும் ஒன்று அவர்கள் கடலால் பயன்பெற்றிருப்பார்கள், இல்லை என்றால் கடலை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். இந்த இரண்டுமே பொருந்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழலியல் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ மீனவர்கள் அல்லது படகில் பயணம் செய்பவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டிருப்பது தவறு. உள்ளபடியே அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் கடலுக்கு வெகு தூரத்தில் இருப்பவர்கள் என்ற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பலருக்கு கடல் தெரியாது. பலர் கடலை கால் நினைப்பதற்கு கூட பயப்படுவார்கள். எங்களை போன்றவர்கள் கடலில் துள்ளி குதிப்போம். கடலிலே படகிலே பயணம் செய்வது அன்றாட வாழ்க்கை போல இருக்கும். ஆனால் பலருக்கு கடல் அந்த அலை வருகிற பொழுதே குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வார்கள்? பயந்து ஓடுவார்கள். நாங்கள் கடலை பார்க்கிற பொழுது இன்று ஏதாவது எங்கள் வயிற்றுக்கு கிடைக்காதா என்று பார்ப்போம். ஆனால் ஒரு குழந்தையை பார்க்கிற பொழுது பிரமிப்போடு அந்த கடலை அவர் என்ன செய்வார்? பார்ப்பார். ஏனென்றால் இந்த கடலை நீங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த ஒருவனும் வியப்பாகத்தான் பார்த்தான். இப்பொழுது பிறந்து 2 ஆண்டுகளான குழந்தையை கொண்டு விட்டாலும் வியப்பாகத்தான் பார்ப்பார். இதுதான் இந்த கடலினுடைய யதார்த்தம், இதுதான் கடலினுடைய சூழல். ஆனால் இன்று அந்த கடல் மிகப்பெரிய ஆபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அந்த கடலின் ஆபத்தை பட்டியலிட்டால் இந்த அரை மணி நேரமும் இந்த அரங்கமும் போதாது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. மேலோட்டமாக 1-2 உங்களுக்கு கோடிட்டு காட்ட நான் விளைகிறேன். கடல் என்பது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆதாரம். இன்று நாம் எல்லாம் பார்த்தோம், வயநாடிலே அப்படி ஒரு மலை அப்படியே சரிந்து விழுந்ததை எல்லோரும் பார்த்தீர்கள். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிர்கள் அங்கு மாண்டு போன நிகழ்வு. இந்த நிகழ்விற்கும் கடலுக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் எங்கு வேண்டுமென்றாலும் ஆய்வு செய்து பாருங்கள். வயநாடு நிலச்சரிவிற்கும் அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டும் கூடுதலாக ஒரு நாள் நிலை கொள்ளாது இருந்திருந்தால் அந்த வயநாடு சம்பவம் நடைபெற்றிருக்காது. அப்படி என்றால் உலகத்தில் நடைபெறுகிற அத்தனை பேரிடர்களுக்கும் அடிப்படை கடல் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. மிக தெளிவாக இந்த பொருண இலக்கிய விழாவிலே கடலை, அதிலும் நெய்தல் இலக்கியம் சார்ந்து எடுத்து இந்த நேரத்தில் ஆய்வாக செய்ய முற்பட்டிருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது என்று நான் கருதுகிறேன். இப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளாக, இன்னும் 50 ஆண்டு 2050ற்குள்ளாக அதிகமான புயல்கள் உலக அளவிலே வரும் என்று அவர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். இனி நீங்கள் உங்களுடைய வீடுகளை கட்டுகிற பொழுதெல்லாம் புயலை எப்படி எதிர்கொள்வது, சூறாவளி எப்படி எதிர்கொள்வது, அதிக மழைப்பொழிவை எப்படி எதிர்கொள்வது, கடினமான வெப்பத்தை எப்படி எதிர்கொள்வது என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து அதற்கு ஏற்ற முறையில் தான் உங்களுடைய இருப்பிடங்களை நீங்கள் கட்டமைக்க வேண்டும். ஏனென்றால் வருகிற தரவுகள் எல்லாம் மிக கடினமானதொரு ஆபத்துகளை நோக்கி மனித சமூகம் நகர்வதாக அல்லது பூமி பந்து சுழண்டு கொண்டிருப்பதாக நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க இங்கு கடல் உள்ளபடியே பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இன்று மனிதன் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை 70 விழுக்காடு தருவது கடல். வேறு எதாலும் இந்த ஆக்சிஜனை தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடத்தை நானும் படித்திருக்கிறேன். 12ஆம் வகுப்பு வரை பள்ளியில் படித்திருக்கிறேன். கல்லூரியிலே நான் இளங்கலை படித்திருக்கிறேன், முதுகலை படித்திருக்கிறேன், தத்துவியல் படித்திருக்கிறேன், இறையியல் படித்திருக்கிறேன், உளவியல் படித்திருக்கிறேன், பல 100 புத்தகங்களை வாசித்திருக்கிறேன். ஆனால் உலகில் அதிகமான ஆக்சிஜன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியது கடல் என்பதை இந்த தலைமுறைக்கு யாரும் சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. ஆகவே தான் நாம் கடலை சாதாரணமாக பார்த்து ரசிக்கிறோம். கடல் என்பது ஒரு உலகம் இயங்குவதற்கான அடிப்படையாக இருக்கிறது. 30 விழுக்காடு இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் மனிதர்கள் வாழ்வது வெறுமனே 3%. 30 விழுக்காடு நிலப்பகுதியில் 3% வாழுகிற இந்த மனிதன் இந்த கடலை எப்படி பார்க்க வேண்டும்? இந்த கடலை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளாக பாருங்கள், அல்லது இயற்கையின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் அது இயற்கையாக பாருங்கள். ஆனால் வணிக பண்டமாக பார்த்ததுதான் உள்ளபடியே பரிதாபத்திற்குரியது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கடல் அப்படி இருக்கிறது. கடல் எப்படி எங்கிருந்து சீரழிவு தொடங்குகிறது என்று பார்த்தோம் என்றால், தொடக்கத்தில் எல்லாம் நன்றாகவே இருந்தது என்றுதான் நாம் பார்க்கிறோம். தொடக்கத்தில் எல்லாமே நன்றாக இருந்தது என்பதுதான் நம்முடைய புரிதலாக இருக்கிறது. 2ஆம் கட்டம் என்பது கடல் வழி வாணிகம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம மார்கோ போலோ படிச்சிருப்போம், வாஸ்கோடகாமா படிச்சிருப்போம். அது ஏதோ ஓரிரு வார்த்தைகளில் விடையளி என்பதோடு முடித்திருப்போம். ஆனால் உள்ளபடியே இந்த கடற்பயணங்கள் என்பவைகள் சாதாரணமானவைகள் அல்ல. இந்த கடற்பயணங்கள் தான் அப்பால் இருக்கக்கூடிய நாடுகளை எல்லாம் நமக்கு இணைத்திருக்கிறது. கடல் பயணத்தை மட்டும் ஒருவன் செய்யாது இருந்திருந்தால் இன்று நாம் எல்லாம் இவ்வளவு நாகரிக வளர்ச்சி அடைந்த மனிதர்களாக மாறி இருக்கவே மாட்டோம்.
காலனி ஆதிக்கம் என்பது எங்கு தொடங்குகிறது? கடற்பயணத்தின் வழியாகத்தான் தொடங்குகிறது. ஏன் அவர்கள் கடல் பயணம் செய்தார்கள்? இன்னொரு நாட்டை இன்னொரு நிலத்தை எப்படியேனும் ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக கடல் பயணம் செய்கிறார்கள். அந்த கடல் பயணத்தின் ஊடாக அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களை எல்லாம் இலக்கியமாக்குறார்கள். ஆகவே நெய்தல் இலக்கியம் என்பது அப்படித்தான் தொடங்குகிறது. தொடக்கத்தில் பயணம் செய்தவர்கள் அவர்களுடைய குறிப்புகளை பார்க்கிறார்கள். நீங்கள் மார்கோ போலோ குறிப்புகளை வாசித்திருப்பீர்கள். நிச்சயமாக மார்கோ போலோவினுடைய குறிப்புகளை வாசித்து பாருங்கள். 1200களில் கடல் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவன் எழுதுகிறான், குறிப்பாக இந்திய பகுதிகளுக்குள்ளாக அவன் வருகிற பொழுது அவன் எழுதுகிறான், இங்கு இருக்கக்கூடிய முத்துக்கள் விலை உயர்ந்தவைகள் என்று எழுதுகிறான். குறிப்பாக தூத்துக்குடி முத்துக்குளித்துறை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ள முத்துக்கள் உள்ளபடியே மதிப்புமிக்கவை. ஆகவே கடல் பயணம் செய்த பிறகு கடலினுடைய வளங்களை எல்லாம் ஒருவன் தெரிந்து கொள்ளுகிறான். எங்கே முத்து கிடைக்கிறதோ, எங்கே பவளம் கிடைக்கிறதோ அதை ஒட்டி அவன் என்ன செய்கிறான்? கடல் பகுதியை எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்கிறான். யாரிடம் கடற்படை இருக்கிறதோ அவர்கள் வலுவானவர்களாக இருந்தார்கள். அன்றைய பேரரசுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். கடற்படை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாவற்றையும் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆகவே கடல் பயணமும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய கடற்படையும் அவர்களுடைய வலிமையை, பேரரசை உறுதி செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கடல் சார்ந்த நாடுகளை எல்லாம் காலனி ஆதிக்க நாடுகளாக மாற்றினார்கள். அப்படித்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆப்பிரிக்க நாடுகள், அப்படித்தான் நீங்கள் பார்ப்பீர்கள் தென் அமெரிக்க நாடுகள், அப்படித்தான் நீங்கள் ஆசியாவினுடைய மிக முக்கியமாக கடலோரங்களில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பியர்களுடைய காலனி ஆதிக்க நாடுகளாக மாறியது. ஆகவே கடலை வைத்துத்தான் ஒரு நாட்டை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்கிரமிப்பு செய்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த நிலையிலிருந்து பார்க்கிற பொழுது அப்படி வந்தவர்கள் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? கடலினுடைய வளங்களை வைத்து அதை கபலீகரம் செய்ய முற்படுகிறார்கள். அப்படித்தான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடலின் காரத்தன்மை, இன்னைக்கு மிகப்பெரிய அறிவுஜீவிகள், கற்றறிந்த பெருமகனார்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள்? கடலில் நீர் வீணாக கலக்கின்றது. இந்த கருத்தை சொல்லுபவர்களை எல்லாம் நாம் என்னவென்று சொல்லுவது? கடலில் எப்படி தண்ணீர் வீணாக கலக்கும்? கடலுக்கு தண்ணீர் செல்லவில்லை என்றால் என்னவெல்லாம் நடக்கும் என்று யாராவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? ரொம்ப பொதுவாக ஒன்றை நாம் சொல்லி விடுகிறோம். தண்ணீர்லாம் வீணா போய் கடல்ல கிடக்குது, இதெல்லாம் நம்ம அணையில தேக்கி வச்சிருந்தா விவசாயம் செய்திருக்கலாம், அப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம். உள்ளபடியே அறிவு மழுங்கிய மடையர்களின் வாதம் இது. அப்படி அவர்கள் அணையில் தேக்கி வைத்த தண்ணீரின் மூலமாக அல்லது அணைகள், மிகப்பெரிய அணைகள் கட்டியதற்கு பின்பு எவ்வளவு விவசாய நிலங்கள் விளைநிலங்களாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். மழைப்பொழிவு எங்கே குறைந்தது, எப்படி குறைந்தது என்று பார்த்தீர்கள் என்றால், அணைக்கட்டுகள், பெரிய அணைக்கட்டுகள் எப்பொழுது வந்ததோ அப்பொழுதுதான் என்ன செய்கிறது? மழைப்பொழிவு இல்லாமல் போகிறது. ஏன் இந்த இடத்துல நம்ம இதை பதிவு செய்யறோம் அப்படின்னா, இயற்கை என்பது இயல்பாகவே தன்னிலையிலே மிக சுத்தமானது. அந்த இயற்கை சுழற்சி என்பது மிக உணவு சங்கிலிக்கும் அல்லது மிக வாழ்வியலுக்கும் மிக மிக முக்கியமானது. அதில் ஏதாவது ஒன்றை குறுக்கீடு செய்தால் அது எல்லாவற்றிலும் என்ன செய்யும்? மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். அப்படித்தான் இந்த நீரின் ஓட்டம் என்பது. நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த தாமிரபரணியை வைத்து நாம் பொருணை என்று சொல்லுகிறோம். இந்த பொருணை நதி எங்கே உருவாகிறது? நீங்கள் அப்படியே எடுத்து பாருங்கள், அது ஒரு கடலில் இருந்து உருவாகிறது. கடல் ஒன்று இல்லை என்றால் நதி ஒன்று இல்லை. மீண்டுமாக நதி எங்கு செல்ல வேண்டும்? கடலுக்கு செல்ல வேண்டும். நீங்கள் வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு நதி வருகிறது, ஒரு ஆறு வருகிறது, தன்னுடைய இடங்களில் எல்லா மணல்களையும் அரித்து கொண்டு செல்லுகிறது. செல்லுகிற வழியிலே அது எல்லா கனிம வளங்களையும் எடுத்துக்கிறது. நீங்க பார்க்குறீங்க, அது ஒரு காடுல இருந்து மேலே வரும், அதுக்கடுத்து ஒரு பாறையில மோதும், சில குளங்களுக்கு போகும், அங்க இங்க எல்லாம் அந்த நதியின் பக்கமாகவே நீங்க நடந்து வாங்க, அது அள்ளிக்கொண்டு வருகிறது. உங்கள் பார்வையில் குப்பையாக இருக்கலாம், நம்முடைய பார்வையில் அது குப்பைகளாக இருக்கலாம். உள்ளபடியே அவைகள் அனைத்தும் கனிமங்கள். இது கடலுக்கு தேவை. கடல் நீர் உயிர் உள்ளது. அந்த கடல் உயிரோடு இருப்பதற்கு நன்னீரும் கடல் நீரும் அவ்வப்போது கொஞ்சி குழாவ வேண்டும். நன்னீரும் கடல் நீரும் ஒன்றுக்கொன்று கொஞ்சி குழாவுகிற அந்த இடம் இருக்கிறது பாருங்கள், அதுதான் கடலின் காரத்தன்மையை உறுதி செய்கிறது. கடலின் காரத்தன்மை என்பது என்ன? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன் என்றெல்லாம் நீங்கள் படிக்கிறீர்களே, அத்தனையும் அங்கு இருக்கிறது. அந்த காரத்தன்மை எப்பொழுது சமநிலை பாதிக்கப்படுகிறதோ, அதாவது இந்த நன்னீர் எப்பொழுது கடல் நீரிலே போய் சேரவில்லையோ, அல்லது நன்னீரும் கடல் நீரும் எந்த இடத்தில் சேராமல் இருக்கிறதோ, அந்த இடத்தில் நீருக்கும் காற்றுக்கும் இடையே ஒரு வெற்றிடம் உருவாகிறது.
நீரினுடைய காரத்தன்மை குறைகிற பொழுது, கடலினுடைய காரத்தன்மை குறைகிற பொழுது உள்ளபடியே நீருக்கும் காற்றுக்கும் இடையே ஒரு வெற்றிடம் உருவாகிறது. இந்த வெற்றிடம் தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருகிறது. ஏன்னா திடீர்னு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, அது இறங்க மாட்டேங்குது, போக மாட்டேங்குதெல்லாம் நீங்க நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் பிரச்சனை. ஏன் இயல்பாக வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வும் அது நடந்தே தீரும். ஏனென்றால் பூமி சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நாம் படித்திருக்கிறோம். அறிவியல் அதுதான் சொல்லுகிறது. அப்படி வருகிற பொழுது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு பகுதியில் இருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இன்று இந்த நீரை, குறிப்பாக ஆற்று நீரை கடலுக்கு செல்லாமல் உலகம் முழுவதும் தடுத்ததனுடைய விளைவும் எல்லா கடல்களும் தன்னுடைய காரத்தன்மையை இழந்து உள்ளபடியே மலட்டு கடல்களாக இருக்கின்றன. ஆகவே தான் கடந்த 20-30 ஆண்டுகளில் பல்வேறு மீனினங்கள் அழிந்திருக்கிறது. நமக்கு தெரியாது. இந்த மீனினங்கள் அழிவதனால் நமக்கு என்ன பிரச்சனை? மீனினங்கள் கடலில் இல்லாமல் செல்லுகிற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிலப்பகுதியில் ஒருவன் ஏதோ ஒரு இயற்கை பேரிடரை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மீனும் நீங்கள் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை வெளியிட்டிருக்கிறது. ஒவ்வொரு மீனும் நீங்கள் வாழ்வதற்கான இயற்கையை உறுதி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் வெறுமனே மீன், மீனவர், கடல் என்று பார்க்க கூடாது. அது உங்களையும் என்னையும் வாழ வைக்கக்கூடிய உயிரியல் ஆதாரமாக இருக்கிறது. அது உயிரியல் வாழ்க்கையினுடைய சுழற்சியாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த பகுதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்கப்பட்ட பகுதியாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு கடல் மீது அக்கறை இல்லாதவர்கள், கடல் மீது புரிதல் இல்லாதவர்கள், கடலும் கடல் சார்ந்து வாழக்கூடியவர்களும் அல்லது கடல் சார்ந்த உணவு மீதும் அக்கறை இல்லாதவர்கள் எல்லோரும் இப்படி நாம் பொதுவாக பல்வேறு விடயங்களை என்ன செய்திருக்கிறோம்? அழித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் நினைக்கலாம், ஒரு நாள் நீங்கள் வாங்குகிற அந்த நெகிழிப்பை இருக்கு பார்த்தீங்களா, கேரி பேக், இந்த நெகிழிப்பை எங்கு செல்கிறது? இன்னைக்கு இந்த பெருங்கடல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த பசிபிக் பெருங்கடல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ன சொல்ல கார்பேஜ் ஐலாண்ட் ஒன்று உருவாயிருக்கு. வெறுமனே கடலில் கொட்டப்பட்ட நெகிழிகள் மட்டும் என்ன செஞ்சிருக்குது? ஒரு தீவாக மாறி இருக்கிறது. ஒரு தீவாக மாறி இருக்கிறது. குப்பை தீவு அதுக்கு பேர். புதிதாக உருவாக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த பல தீவுகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய புவி வெப்பமயமாதல் அழிஞ்சு போனாலும் கூட புதிதாக நாம் ஒரு தீவை உருவாக்கி இருக்கிறோம். பார்த்தீங்களா? அது என்ன தீவு? குப்பை தீவு, நெகிழி தீவு. இந்த நெகிழி தீவுனால என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? மீன்கள் அனைத்தும் நெகிழியை உண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. தெரிந்தோ தெரியாமலோ நீங்களும் நானும் மீன் உணவை உண்ணுகிற பொழுது அல்லது மீன் உணவு உண்ணாதவர்கள் கூட காற்றை சுவாசிக்கிற பொழுது நாம் தூய காற்றை சுவாசிப்பது இல்லை. நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், கடலோரங்களில் போனா இவ்வளோ அருமையான காற்று இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அத்தனையும் மிக மோசமான காற்று. கடலோரத்திலே உங்களுக்கு தூய காற்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் உலகின் எந்த திசையிலும் உங்களால் தூய காற்றை சுவாசிக்க முடியாது. எப்படி? நீ ஒரு கப்பல் போகுதுன்னு வச்சுக்கீங்களேன், அந்த கப்பலில் பயன்படுத்துகிற எரிபொருள் என்ன? பெட்ரோல் கிடையாது. இருக்கிறதுலே அடிமட்டமான கரித்தன்மை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த எரிபொருள் கடலில் எரிக்கப்படுவதனால் வரக்கூடிய அந்த கரி இருக்கு பார்த்தீங்களா, அதை கப்பலில் செல்பவர்களே மேல்தளத்திற்கு வந்து சுவாசித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படிதான் கடல். நம்ம தூத்துக்குடி பகுதியில் அதிகமாக கப்பல் வந்து போகுது அப்படின்னா நீங்க தூத்துக்குடி கடலோரம் வந்து இருந்து பாருங்க. இங்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 70% குழந்தைகள் நுரையீரல் கோளாறு உடையவர்கள், சுவாச கோளாறு உடையவர்கள். இந்த வீசிங் ட்ரபிள் சொல்றாங்க பார்த்தீங்களா? காரணம் என்ன? இங்கு வரக்கூடிய கப்பல்கள், இந்த கப்பல்களிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த புகை, இந்த புகைகள் அனைத்தும் நம்முடைய கடல் பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த காற்று நிலத்தை நோக்கி வருகிறது. அதைத்தான் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி நம்ம சின்ன 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 விடயங்களை எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கு கடலோரங்களை நாம் உலகின் மிகப்பெரிய குப்பை தொட்டியாக பார்க்கிறோம். கடலோரம் என்பது நம்மை பொறுத்தவரை குப்பைகளை கொட்டுவதற்கான ஒரு இடமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறது? மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்க போகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். பூமியின் மீது அக்கறை இல்லாது, கடலின் மீது அக்கறை இல்லாது, சூழலின் மீது அக்கறை இல்லாத ஒரு சமூகத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இங்கே உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்வு நிலை என்பது சூழல் சார்ந்த வாழ்வு நிலையாகவே இல்லை. கடலை நாம் வெறும் காட்சி பொருளாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்க பாருங்க, நிறைய பேருடைய வீடுகளில் வண்ண மீன்கள் வளர்க்கக்கூடிய தொட்டிகள் இருக்கும். ஒரு கண்ணாடியில் வந்து பார்ப்பீங்க. இந்த சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த சாடிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சைக்கோன்னு சொல்லுவாங்க பாருங்க.
இந்த மீன் வளர்க்குற அத்தனை பேருமே சைக்கோ என்னுடைய பார்வையில். எல்லாரும் நினைப்பாங்க இந்த மீனை பார்த்து எனக்கு மன அழுத்தம் நீங்குதும்பாங்க. ஒரு மீனுக்கு மன அழுத்தம் இருக்குன்னு யாராவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது, தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்று ஆய்வு சொல்ல வேண்டும். மீனுக்கு உயிர் இருக்குங்கிறத நம்ம பார்த்தாலே தெரியுமா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து மீன்கள்லேயே, அதாவது அலங்கார மீன்கள் சொல்கிறாங்க, 2 வகையான அலங்கார மீன்கள் இருக்குது பார்த்துங்க. தொட்டிகளில் நன்னீர் மீன்களும் இருக்குது, கடல் நீர் மீன்களும் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய வணிகம் என்ன தெரியுமா? இந்த அலங்கார மீன்கள் என்று சொல்லக்கூடிய வீடுகளில் வளர்க்கக்கூடிய தொட்டி மீன்கள், கடல் மீன்களை வளர்ப்பது. இப்போ அமெரிக்காவிலேருந்து ஒரு ஏஜென்ட் இருக்கிறான்னு வச்சுக்கீங்களேன். அது இப்போ எல்லா நாடுகளிலும் இருக்கிறாங்க, குறிப்பாக ஒரு நாட்டை நான் பயன்படுத்துகிறேன். அந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா போன்ற நாடுகளில் நிறைய ஏஜெண்டை பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் உணவுக்காக மீன் பிடிக்க வேண்டாம், அலங்கார தொட்டிகளில் வளர்ப்பதற்காக வண்ண மீன்களை பிடிக்க வேண்டும். இப்போ நாம் வந்து உணவுக்காக பிடிக்கிற மீன் வந்து $5 வச்சுக்கீங்களேன். தொட்டிகளில் வளர்ப்பதற்காக பிடிக்கக்கூடிய கடல் மீன்கள் என்பது $500. அது இந்தியாவிலும் குறிப்பாக நம்முடைய தமிழக பகுதியில் இப்போ அதிகமாயிட்டே இருக்கு. இதில் என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வந்துச்சு? நாங்கள் மீனை பிடிக்கிறோம், வளர்க்குறோம், உங்களுக்கு என்ன வந்துச்சு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது என்ன உளவியல் அப்படின்னா, ஒருத்தரை துன்புறுத்திக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு சார் எவ்வளோ நல்லா சண்டை போடுறான் பார்த்தீங்களா? திரைப்படங்கள்லாம் அப்படி தானே, எப்படி சுடுறான் பார், எப்படி குத்துறான் பார், எப்படி அடிக்கிறான் பார். இன்னொருவர் துன்பத்தை அல்லது இன்னொருவரை நாம் துன்பப்படுத்துவதை பார்த்து ரசிக்கிற ஒரு கூட்டம் போன்று மீன்களை நாம் என்ன செய்கிறோம்? தொட்டிகளில் அடைத்து வைக்கிறோம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நன்னீர் மீன்கள் கூட நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கடலில் இருந்து வண்ண மீன்களை எடுத்துக்கொண்டு தொட்டியில போடுறாங்க பார்த்தீங்களா? அதுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த மீன்கள் வளர்வதற்காக வாழ்வதற்காக கடலில் இருந்து பவளப்பாறைகளை வெட்டி கொண்டு வருகிறார்கள். ஒரு மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனை பிடிக்கிறதோட நிப்பாட்டலம்மா, அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க? அது வாழ்வதற்கு ஒரு பவளப்பாறையை வெட்டி எடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. இந்த பவளப்பாறை வெட்டி எடுத்துட்டு வந்து வீடுகளில் வைக்கிறார்கள். பல ஆயிரம் கோடிக்கணக்கில் என்ன செய்கிறார்கள்? இப்படி வண்ண மீன்களை வளர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வணிகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்க நம்முடைய கடலோரம் முழுவதும் எடுத்து பாருங்க, ஒவ்வொரு பகுதிகளிலும் வளர்ச்சி திட்டங்கள் ஏராளம் இருக்கிறது. நீ நமக்கு மின்சாரம் என்பது மிக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நாம் நகர்ந்து வந்துட்டோம். அதனால நம்ம இப்ப என்ன செய்யறோம்? அனல் மின் நிலையம், அணு உலைகள், இப்படி நிறைய வளர்ச்சி திட்டங்களை வரும். அதை பற்றி நீங்க தனியா என்ன செய்து கொள்ளலாம், படித்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் கடலில் காற்றாலை நிறுவுகிற திட்டம் இருக்கிறது. கடலுக்குள்ளே காற்றாலை வைக்கிறார். இப்ப என்னன்னா, வெளியில் அடிக்கிற காற்றை விட கடலுக்குள்ள இருக்கிற காற்று ரொம்ப வேகமா இருக்கும், அதன் மூலமா நிறைய மின்சாரம் தயாரிக்கலாம் என்று அவர்களுக்குள்ளாக ஒரு அறிவு வச்சுக்கிட்டாங்க. அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரியிலிருந்து நம்முடைய ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மன்னார் வளைகுடா தீவு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஆழமில்லாத கடல். வரலாற்றினுடைய எல்லா பக்கத்தையும் எடுத்து பாருங்கள், நம்முடைய பகுதியில் அதிகமான புயல்கள் வராது. இந்த ராமேஸ்வரத்தை தாண்டி தான், தனுஷ்கோடி தாண்டி தான் உங்களுக்கு புயல்கள் அதிகமாக வரும். ஏன்னா நம்முடைய இந்த மன்னார் வளைகுடா பகுதியானது யுனெஸ்கோவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. அது அதிகமான உயிரினங்கள் அங்கு வாழக்கூடிய ஒரு பகுதி. ஏனென்றால் பவளப்பாறைகள் அங்கு அதிகமாக இருக்கிறது. 21 தீவு கூட்டங்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் பிடிக்கக்கூடிய மீன்களுக்கு என்று தனி சுவை உண்டு, தனி மதிப்பு உண்டு, அதுக்குன்னு அவ்வளோ வேல்யூ உண்டு. உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மீன்களை எடுத்து செல்வதற்கு அவ்வளவு விலையை அவர்கள் நிர்ணயம் செய்கிறார்கள். இந்த பகுதிக்குள்ளாக மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான காற்றாலைகள் எல்லாம் வருகிறது. இப்போ நான் என்னுடைய தேவைக்காக பயன்படுத்துகிற இந்த மின்விளக்கு என்பது ஏதோ ஒரு வகையில் இயற்கையை, கடலை பாதிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கலாம். நீங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, கடலில் இருக்கக்கூடிய காற்று அந்த காற்றாலை மூலமாக திசை மாற்றப்படுகிறது. என்னடா திசை மாற்றப்படுகிறது? ஆமா, நீங்க கடல்ல ஒரு காற்றாலை வைப்பதினால் அந்த காற்றின் மூலமாக கடல் நீரோட்டம் மாறுகிறது. கடல் நீரோட்டம் மாறுகிற பொழுது உள்ளபடியே கடலை சார்ந்து வாழ்கிற மக்களும் அந்த கடலுக்குள் வாழ்கிற மீன்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெறுமனே காற்றுன்னு சொல்லுவீங்க, அது சோலை காற்று, கச்சாங்காற்று, வாடக்காற்று, இன்னும் நிறைய நாங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். காற்றுக்கு பல பெயர்கள் உண்டு. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் தென்றல், இப்படி ஏதாவது 1-2 திரைப்படங்கள் வந்ததுதான் தெரியும். ஆனால் படிக்காத கடலுக்கு போகிற பாமர மீனவர்கள் காற்றின் வகைகளை அப்படியே பட்டியலிட்டு கொண்டிருப்பார்கள். உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றால்,
ஒரு பாரம்பரியமாக மீன் பிடிக்கக்கூடிய ஒருவரிடம் போய் பாருங்கள், அவர்களுடைய பாதங்களை வைத்து கடல் நீரோட்டத்தை சொல்வார்கள். பாதங்களை வைத்து சொல்வார்கள். பெரும்பாலும் கடலோர கிராமங்களிலே அவர்கள் செருப்பு அணிவதில்லை. இப்போ கொஞ்சம் செருப்பு போட ஆரம்பிச்சிட்டாங்க. செருப்பு அணிய மாட்டாங்க. செருப்பு அணியாமல் என்ன செய்வாங்க அப்படின்னா, அப்படியே வந்து கடற்கரை ஓரமாக அந்த மணலிலே அவர்கள் வெறுங்காலோடு நிற்பார்கள். அந்த வெறுங்காலோடு நிற்கிற பொழுது அவர்களுடைய பாத குளுமை, அந்த பாதத்தில் ஏற்படுகிற வெப்பம், அந்த மணல் ஒட்டுகிற தன்மை வைத்து சொல்லி விடுவார்கள், கடல் இந்த நேரத்தில் மீன் படும் படாது. ஏனென்றால் 3 கடல் இருக்கிறது. மேல் கடல், நடுக்கடல், ஆழ்கடல் என்று 3 கடல் இருக்கிறது. இந்த 3 கடலையும் நிர்ணயம் செய்வது கரையில் இருக்கக்கூடிய மணல். ஏன்னா நீங்க பாக்குறீங்க, அலை வந்து போகுது, அலையில் அடிச்ச உடனே அது தன்னம்பிக்கையை தருது. இப்படி நிறைய உள்டா நம்ம கவிஞர்கள் விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் முழுவதும் உலகம் முழுசும் கடல் அலை அடிக்கலன்னு வச்சுக்கீங்களேன், இங்கு வாழக்கூடிய மிகப்பெரிய இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக வேண்டும். இந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்வதில் இந்த அலைகளின் பங்கு மிக முக்கியம். அது எப்படி? அலை வந்து மணலை தொட வேண்டும். தொடுகிற அலையானது மணலிலிருந்து கார்பன்ஸ், இங்கிருந்து கரிமங்களை எடுத்துக்கொண்டு கடலுக்குள் செல்ல வேண்டும். கடலுக்குள் சென்ற அந்த நேரத்தில் மீண்டுமாக அங்கு ஒரு சுழற்சி நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இது என்ன செய்யும், ஒரு சுழற்சி நடைபெறும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரங்களில் சில நண்டுகள் நடமாடும். இந்த நண்டுகள் எல்லாம் வந்து மிக முக்கியமானது. இந்த பல்லுயிர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த உயிரினங்கள் அங்கே அதிகமாக இருக்கிற பொழுதுதான் உள்ளபடியே மனிதர்களுக்கு இங்கே இந்த நாடு சுபிச்சமாக இருக்குன்னு அர்த்தம். எப்போ இந்த கடற்கரையில் சின்ன சின்ன உயிரினங்கள் இல்லையோ, நண்டினங்கள் இல்லையோ, மெல் உடல் உயிரிகள் இல்லையோ, அன்னைக்கு அழிக்கப்படுகிற பொழுது இங்கே எல்லாமே அழிஞ்சிட்டுன்னு அர்த்தம். ரொம்ப சர்வ சாதாரணமா இன்னைக்கு நீங்க வந்து கடற்கரை மணலை பார்க்க முடியாத அளவிற்கு கற்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. எல்லா கடலோரங்களிலும் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பெரிய 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 கற்களை கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள். நீங்கள் கடல் அலையை பார்த்தால் தான் இலக்கிப்போம். சிறு வயதில் கடலோர கிராம தம்பி தங்கையர்கள் இளைஞர்கள் எல்லாம் நீச்சல் பழகுவார்கள். அலையை எதிர்த்து நீச்சல் பழகுவார்கள். இயல்பிலே வலிமையான உடலை அவர்கள் பெற்றார்கள். இப்பொழுது கடற்கரையில் அலை இல்லாத அளவிற்கு கற்கள் போட்டு என்ன செஞ்சிருக்கிறாங்க, குளமாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ சூழல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய தலைமுறை இல்லாததினால் இயற்கைக்கு எதிர்நிலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கற்களை வைத்து மறைத்து வைத்தார்கள். எல்லா ஊர்களுக்கும் போங்க, எல்லா ஊர்களையுமே கருங்கற்கள் இருக்கு. கடற்கரை மணல் போய் கடற்கரை கற்களாக மாறி போய் இருக்கிறது. இந்த கற்கள் இருப்பதினாலேயே பாரம்பரிய மீனவர்கள் என்ன செய்ய முடியவில்லை, அவர்கள் மணலை வைத்து இயற்கையை கணிக்க முடியவில்லை. அவங்க கடலுக்கு போகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. சாதாரணமான விஷயம் கிடையாது. அவர்கள் பாய்மரத்தில் படகு ஓட்டியவர்கள், அடுத்து வந்த நவீன இயந்திரங்களை பயன்படுத்தியவர்கள். ஆனாலும் கரையிலிருந்து கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், அவங்க ஞாயிற்றுக்கிழமைகளே மற்ற நாட்களே கடலுக்கு போகலை அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு 2 முறையாவது கடற்கரைக்கு வந்துடுவாங்க. கடற்கரையில் வந்துட்டு கையை கட்டிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 2 பேர் 3 பேர் இன்னும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காற்று இப்படி போகுது, நீரோட்டம் இந்த போகுது, இந்த மடைக்குள்ள மீன் இருக்கும், இந்த இடத்துல விலங்க போனோம்னா இந்த ஆளிக்குள்ள இந்த மடக்குக்குள்ள நமக்கு அது கிடைக்கும். இது எல்லாமே அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். இந்த கணிப்பின் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், மீன் பிடிக்கவே சொல்வார். ஏதோ நிலத்தில் நாம் எடுத்துக்கிட்டு காரும் அல்லது பஸ்ஸும் ஓட்டுறது மாதிரி கடலில் போயிடலான்னு நினைச்சிட முடியாது. அப்ப நீரோட்டம் என்பது ஒரு மரபு புரிதல், காற்று என்பது மரபு புரிதல். இப்போ நீங்கள் நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய சொற்களும் கடலோரத்தில் வாழ்பவர்களுடைய சொற்களும் வேறு வேறு. அவங்க சொல்லுகிற அந்த மொழியினுடைய நிலை தன்மையே மாறி இருக்கும். எப்படி மாறி, எல்லாரும் தமிழ் தான் பேசுறோம், ஆனால் மாறி இருக்கும். அவர்களின் மொழியை நிர்ணயம் செய்வது காற்று. அவர்களுடைய மொழியை நிர்ணயம் செய்வது காற்று. அது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன் மாறிக்கிட்டே இருக்குது? காற்றின் திசை என்பது ஒரு மனிதனுடைய மொழியை நிர்ணயம் செய்கிறது. காற்றின் திசை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நிர்ணயம் செய்கிறது. அப்படின்னா அப்படிப்பட்ட கடலை, அப்படிப்பட்ட கடலின் நீரோட்டத்தை இங்கு யாரும் பெரிதாக ஆய்வுக்குட்படுத்தாது நாம் என்ன செய்கிறோம், கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று தெரிகிறது, நிலத்தினுடைய எல்லா பகுதிகளையும் நாம் ஆக்கிரமிப்பு செய்தாயிற்று. மனிதன் ரொம்ப தெளிவாக இருக்கிறான், இது என்னுடைய நிலம் உன்னுடைய நிலம் என்று இங்கு பட்டா போட்டாச்சு. இங்க என்ன செய்ய முடியல, பெரிய தொழிற்சாலைகளை கட்ட முடியவில்லை, கட்டினாலும் அதனுடைய கழிவுகளை பராமரிக்க முடியவில்லை. ஆகவே கடலை இப்பொழுது அவர்கள் குறிவைக்கிறார்கள், கடலை அவர்கள் குறிவைக்கிறார்கள்.
அந்த கடலில் என்ன செய்யலாம்? எவ்வளவு கொட்டினாலும், எவ்வளவு கழிவுகளை கொட்டினாலும் யார் கேட்பார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது. நமக்கு தெரியாது என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆப்பிரிக்க பழமொழி ஒன்று உண்டு. இயற்கை, இறைவன் உன்னை மன்னிப்பார், இயற்கை உன்னை மன்னிக்காது. இறைவன் உன்னை மன்னிப்பார், கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இயற்கை ஒருபோதும் உன்னை மன்னிக்காது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி வந்த பொழுது அதுதான் நிலை. இப்பொழுது வயநாடு பிரச்சனையும் அதுதான் நிலை. நீங்கள் இனி எடுத்துக்கொண்டுகிட்டே இருங்க. உலகத்தினுடைய பெரும் மலைகளில் வாழ்கிற அந்த மலைகள் எல்லாம் அப்படியே வயநாடு போன்று இறங்கி வருவதற்கான காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா கடல், கடல் சார்ந்த வாழ்வு, மீனவர்கள், மீன்கள், இது பற்றிய படிப்பும் இது பற்றிய புரிதலும் கட்டாயம் வர வேண்டும். கட்டாயம் வர வேண்டும். நீங்க MBBS படிச்சா டாக்டர் ஆகலாம், அல்லது LLB படிச்சா வழக்கறிஞர் ஆகலாம், BE படிச்சா பொறியாளர் ஆகலாம். எதை படித்து மனிதராக போகிறீர்கள்? நாம் எதை படித்து மனிதராக போகிறோம்? நாம் எதை படித்து நம்முடைய கடலை காப்பாற்ற போகிறோம்? நாம் எதை படித்து நம்முடைய சூழலை பாதுகாக்க போகிறோம்? இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் கடலை பற்றி பேசுவதற்கு கடல் அருகில் இருந்து நாங்கள் தான் வர வேண்டுமா? கடல் உங்களுக்கு சொத்து, கடல் நமக்கு சொத்து, கடல் எல்லோருக்குமான சொத்து. அது வணிக பண்டம் அல்ல, அது உயிருக்கும் மேலான ஒன்று. அப்படி என்றால் நம்முடைய வாழ்வு என்பது கடலை சார்ந்ததாக அல்லது கடலை பாதுகாக்கக்கூடியது ஒன்றாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நிலப்பகுதியில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்காக இதை பற்றி அறிவில்லாமல், புரிதல் இல்லாமல் நாம் வாழ்ந்துவிடவே கூடாது. எவ்வளவு பெரிய திட்டங்களாக இருந்தாலும் கடலில் நாம் கொண்டு வருவது உள்ளபடியே தாயின் கருவை அறுத்து இந்த உலகில் ஒரு புதிய உயிரை கொண்டு வருவதற்கு முற்படுவதற்கு சமம். எங்களை பொறுத்தவரை, ஏன் நம்மை பொறுத்தவரை, கடல் என்பது தாயின் கருவறைக்கு சமம். கருவறை நன்றாக இருந்து குழந்தை பிறக்காத பொழுது எவ்வளவு வேதனைப்படுவோம் நாமெல்லாம். நீங்கள் கருவையை அழித்து விட்டு, வயிறையை அப்படியே பிச்சு எடுத்து விட்டு, நீங்கள் இந்த உலகத்தை உற்பத்தி செய்கிறேன் என்பது யாரை ஏமாற்றுகிற வேலை? ஆகவே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள், சூழல் சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் முதலில் கடலில் இருந்து தான் தொடங்க வேண்டும். சூழல் சார்ந்து சிந்திப்பவர்கள் எல்லோரும் முதலில் கடலில் இருந்து தான் தொடங்க வேண்டும். நீங்கள் கஜா புயல் என்று சொல்லுகிறீர்கள், ஒக்கி புயல் என்று சொல்லுகிறீர்கள், இன்னும் என்னென்னலாமோ பெயர்களை வைத்துக் கொண்டெல்லாம் வருகிறீர்களே, அத்தனைக்கும் தொடக்க புள்ளி கடலாக இருக்கிறது. இந்த உலகை மறுகட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது நம்முடைய சிந்தனையை நாம் முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொன்னால், சிந்திக்கக்கூடியவர்கள் கடற்கரைக்கு தான் வந்தாக வேண்டும். சிந்திக்கக்கூடியவர்கள் மீனவர்களைத்தான் வந்து பார்க்க வேண்டும். நீங்கள் அத்தனை பேருமே முதலில் கடலில் இருந்து தான் தொடங்க வேண்டும். இங்கு கடலை பொழுதுபோக்கு அம்சமாக்கிவிட்டு, கடல் ஒளிகளை எல்லாம் சாதாரணமாக பார்த்துவிட்டு, நீங்கள் கட்டமைக்கிற இந்த உலகு என்பது எதிர்காலத்தில் அடித்தளம் இல்லாத மாளிகை சுக்கு நூறாக உடைந்துவிடும். இந்த நாளிலே கடலும் சூழலியலும் என்று சிந்திக்கிற இந்த வேளையிலே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். கடலில் நீளம் குறைகிறது என்று சொன்னால் நிலத்தில் பச்சையை உங்களால் பார்க்கவே முடியாது. கடலில் நீளம் என்பது அறிவியல், கடலில் நீளம் என்பது காரத்தன்மை, கடலின் நீளம் என்பது கடல் இயல்பாக இருக்கக்கூடிய அந்த உயிரின பன்மயம். ஆனால் அந்த நீளத்தை எல்லாம் நாம் அழுக்காக்கிவிட்டு வேறு நிறங்களாக்கிவிட்டு இங்கு பச்சை பசேல் என்று நிலம் இல்லை இல்லை என்று வறட்சி வறட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, உள்ளபடியே அது மடத்தனம், முட்டாள்தனம் என்றுதான் பதிவு செய்ய வேண்டும். ஆகவே கடலின் நீளத்தை உறுதி செய்யுங்கள். கடலின் மீது எல்லா விதமான புரட்சிகளையும் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய அறிவை வைத்துக்கொண்டு திணித்துக் கொண்டே இருக்கிறோம். கடல் கடலாகவே இருக்கட்டும், கடல் கடலாகவே இருக்கட்டும். அதை நீங்கள் பார்த்து ரசிக்கும் பொழுது கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. உள்ளே இறங்கி வந்து உங்களுடைய அறிவையெல்லாம் செய்து கொண்டு இணைத்து கொண்டு ஏதோ செய்ய முற்படுகிற பொழுது ஏற்படுகிற அந்த வலியும் வேதனையும் இருக்கிறதே. இதுவரை பாரம்பரிய மீனவர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பழங்குடியினர்களும் சரி, எல்லோரும் கடலை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். பாதுகாப்பு அரண்களாக நின்று கொண்டிருந்தார்கள். சுனாமி வந்த பொழுது பாதிக்கப்படாத கிராமங்களை போய் பாருங்கள். ஒன்று அலையாத்தி காடுகள் இருக்கும், இல்லை என்றால் அருகிலே சின்ன சின்ன மரங்கள் இருந்திருக்கும். அலையாத்தி காடுகள் மனிதர்களை பாதுகாத்தது. அந்த அலையாத்தி காடுகள் வளர்வதற்கு நன்னீரும் கடல் நீரும் சேர வேண்டும், அங்குதான் அது வளரும் என்கிற புரிதல் கூட இல்லாமல் இன்று பல பேர் என்ன செய்கிறார்கள்? எல்லா வகையான சிக்கல்களையும் கொண்டு வருகிறார்கள். நம் அருமை தோழர்களே, இந்த அரங்கம் நிறைந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்களிடம் நாங்கள் பணிவோடு வேண்டிக் கொள்வதுதான்,
எங்களுக்கு கடல் வெறுமனே உணவல்ல, உயிர். எங்களுக்கு கடல் உணர்வு. எங்களுக்கு கடலினுடைய காற்று என்பது அன்றாட சுவாசம். நாங்கள் அதிலே வாழ்கிறோம். அதை பாதுகாப்பதற்காகவே போராடுகிறோம். நாங்கள் இங்கு இருக்கக்கூடிய அரசுகளை எதிர்த்து அல்ல, அன்றாடம் கடலையே அதனுடைய சூழலையே எதிர்த்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள். நாங்கள் உங்களிடம் வைக்கிற வேண்டுகோள் என்பது அதுதான். உலகில் நடைபெறுகிற எல்லா சூழலியல் பிரச்சனைகளும் கடலை தாக்குகிறது. கடல் பாதிக்கப்படுகிற பொழுது முதலில் நாங்கள் சாகிறோம், அடுத்து நீங்களும் சாவீர்கள் என்கிற நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் வாழ பிறந்திருக்கிறோம். இந்த பூமி பந்தானது எல்லோருக்குமானது. எல்லோரும் வாழ வேண்டும். வாழ்வதற்கு கடலை நாம் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கடலுக்கு எதிரான எல்லா திட்டங்களையும், எல்லா சட்டங்களையும், சூழலுக்கு எதிரான எல்லா விதமான அயோக்கியத்தனமான சிந்தனைகளையும் அருள் கூர்ந்து நீங்கள் தடுத்திடுங்கள், எதிர்த்திடுங்கள். உங்கள் வாழ்வியலை கடலை பாதுகாப்பதற்கான வாழ்வியலாக மாற்றிடுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் கரங்கூப்பி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அருமையாக கடலை பற்றியும் கழிவு நீக்க மேலாண்மை குறித்தும் கடலையே மூன்றாக பிரித்து அழகாக நமக்கு கடலை நேசிக்க செய்த திருமிகு சகேஷ் சந்தியா ஐயா அவர்களுக்கு தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் பொருணை இலக்கிய திருவிழா சார்பாகவும் இப்பொழுது நமது துணை ஆட்சியர் பயிற்சி அவர்கள் புத்தக பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். நல்ல பலத்த கரகோஷம் எடுக்கலாம், எழுப்பலாமே இல்லையா? அருமையான கருத்துக்கள். இயற்கை பேரழிவுகள் நம்மை தாக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் இயற்கையை நேசிக்க வேண்டும், கடலை நேசிக்க வேண்டும் என்ற அற்புதமான வரிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். பல்லுயிர் பெருக்கத்தை நம்மிடையே வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள் ஐயா திருமிகு சகேஷ் சந்தியா ஐயா அவர்கள். தங்கள் வருகைக்கும் கருத்துரைக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி ஐயா. மணி 4:45. இது தேநீர் இடைவேளை. 5 நிமிட இடைவேளைக்கு பின் மீண்டும் இதே அரங்கத்தில் கருத்தரங்க நிகழ்வு பண்பாட்டின் தடங்கள் என்ற தலைப்பிலே தொடரும் என